பாட்டு. கேரளால இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாட்டுப்புற கலைகள்ல ஒண்ணுதான் பூதப்பாட்டு. இது 1953ல எடிஷியர் கோவிந்தன் நாயர் அப்படிங்கிற எழுத்தாளரால எழுதப்பட்டது. இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை தான் முக்கியமா முன்னிறுத்தி எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு கதைகள்லையுமே வந்து எப்படின்னா அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளும் அதை எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இங்க அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் பூதப்பாட்டு, அதாவது பூதம் அப்படிங்கிற. பூதம் அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இந்த பேய் பிசாசு ஏதோ சூனியம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமா தான் இங்க அதை குறிப்பிடுறாங்க. இந்த பூதம் என்ன பண்ணுது, இவர் குறிப்பிட்டிருக்கப்பட்ட இந்த புதுப்பாட்டு ஸ்டோரி அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொரு மேடைகள்லையுமே அரங்கேற்றப்படுது. அது முக்கியமா இந்த ஓணம் பண்டிகை காலத்துல தான் வந்து அதிகமா அரங்கேற்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லூரிகள்ல பள்ளிகள்ல நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்ல கூட அரங்கேற்றப்படும். முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட தான் இந்த பாடல் வந்து அதிகமா பிரபலமாகவும் இருக்கு. ஸோ இதனுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை சொல்லுது. முதல்ல இதோடைய கதை என்ன அப்படிங்கறத விரிவா சொல்றேன். இதோடைய முக்கியமா இதுல வந்து பூதப்பாட்டு அப்படிங்கிறதுனால பூதம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு. இந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா மலைகளுடைய இடையில இருக்கிற பாறைகளுக்கு இடையில வந்து ஒளிஞ்சு வசிக்குது. அப்படி இருக்கும்போது சின்னதா அந்த பறவைகளுக்கான உள்ள போடுறதுதான் வெளியே வரதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, இந்த வழியா தான் அந்த பூதம் வந்து மக்கள் நடமாட்டத்தை பார்க்குது. இப்படி பார்க்கும்போது மதிய வேலைகள் அதாவது மாலை வேலைகள்ல இப்ப நடமாடி போற மக்களை வந்து அது துன்புறுத்துது. எப்படின்னா அவங்க வழியில போகும்போது அவங்க போற வழியை வந்து மறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணவுல வந்து சில துன்புறுத்தல்கள் ஏற்படுத்துது. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இரவு நேரத்துல என்ன பண்ணுதுன்னா அங்க மக்கள் வச்சிருக்கிற மாடுகளை வந்து தொந்தரவு செஞ்சு அதனுடைய மடியில் இருக்கிற பாலை வந்து இது கறந்தெடுக்குது. இதனால அங்க இருக்கிற மக்களுடைய உணவு அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் முக்கியமா பாதிக்கப்படுது. இதோடைய முக்கியமான பானமா என்ன இருக்குன்னா இளைஞர்களுடைய ரத்தத்தை வேட்டையாடுறது. இது அழகான தேவதை மாதிரி ஆண்களை வசீகரிச்சு அவர்களை எடுத்துட்டு போய் ஒரு பனமரத்துக்கு மேல உட்கார வச்சு அங்க இருந்து அவர்களுடைய ரத்தத்தை முழுவதும் குடிச்சு அவங்கள வந்து கொலை செய்யுது அப்படின்னு இந்த எழுத்தாளர் குறிப்பிட்டிருப்பாரு. அது இப்படி போற இந்த பூதத்துக்கு அதாவது ஒரு தாயின் பாசத்துக்கு முன்னாடி தோற்று போறது எப்படி அப்படிங்கறத கூட இவர் விவரிச்சிருப்பாரு. அதாவது நங்கேலி அப்படிங்கிற ஒரு தாய் நீண்ட நாட்கள் காத்திருந்து ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் குழந்தை இருக்குது. இந்த குழந்தைக்கு 7 வயதாகுது. இந்த குழந்தையுடைய பேர் அப்படிங்கிறது உண்ணி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த உண்ணி வந்து பள்ளிக்கு செல்ற காலத்துல இந்த வழியா போகும்போது இந்த பூதம் வந்து இவனை வசீகரிக்க நினைக்குது. இது வசீகரிச்சு அவனுடைய பேசி அதாவது ஒரு அழகான பெண்ணா வந்து பேசி அவனை அழைச்சிட்டு போறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய வந்து தன்வசப்படுத்தணும், தன் கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அந்த நேரத்துல நீண்ட நேரமா தன்னுடைய மகன் வரல அப்படின்னு நினைக்கிற தங்கி வந்து இந்த குழந்தையை தேடி அந்த மலைப்பாதையில போறாங்க. போகும்போது இந்த பூதம் என்ன பண்ணுதுன்னா அவன் கையில வந்து எழுதுறதுக்கான ஓலைகளும் அதுக்கான அதாவது எழுதுகோல் அதாவது இரும்புல இருக்கிற எழுதுகோல் ஒன்று இருக்கு. இது வந்து பூதத்துக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா அதை வந்து தூக்கி போடுறதுக்கு அது வசீகரம் செஞ்சு அதை தூக்கி வீச வைக்குது. அதுக்கப்புறம் அவனை எடுத்து தூக்கிட்டு போக முயற்சி பண்ணும்போது நங்கேலியை பார்த்துடுறாங்க. நங்கேலி வந்து அவனை எனக்கு வேணும், என்னுடைய மகன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஆனா பூதம் வந்து ஒத்துக்கலை. அப்போ அவங்களுக்கு வந்து காட்டுல வந்து தீ ஏற்படுத்தி அவங்கள பயமுறுத்த முயற்சி பண்ணுது. ஆனா அந்த நங்கை வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்கல. இல்லை, என்னுடைய மகன் எனக்கு வேணும், நான் என்ன வந்தாலும் போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து புலியை ஏவி விடுது. இந்த மாதிரி பல இன்னல்களை கொடுக்குது. எல்லா இன்னல்களையும் வந்து நங்கையில் வந்து தாங்கிக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய மகன் எனக்கு வேணும், பூதத்துக்கு காணிக்கையா கொடுக்க முடியாது அப்படின்றத பலமா நம்புறாங்க. ரொம்ப நேரம் போராட்டம் பண்றாங்க. அதாவது இந்த பூதம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய கண் பார்வையை பறிக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மகனை வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, ஒரு போலியான ஒரு குழந்தைய வந்து நங்கையில அனுப்புது. அவங்க தொட்டு பார்த்து அதுக்கு முத்தமிட்டு கட்டி அணைக்கும் போது இல்ல இது என்னுடைய மகன் இல்ல அப்படின்னு பூதத்துக்கு சொல்றாங்க. பூதத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னது இது தாய் மகன் பாசம் அப்படிங்கிறது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிற பூதம் அப்படிங்கிறது திரும்பவும் இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. இல்ல என்னுடைய
பெண் வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு ரொம்பவே புறப்படுறாங்க. இறுதியா பூதம் வந்து தாய்கிட்ட தோற்று போய் மகனை வந்து திருப்பி அனுப்ப ஒத்துக்குது. அதே மாதிரி மகனை திருப்பியும் அனுப்பி இருக்குது. அவங்களுடைய கண் பார்வையும் திரும்ப கிடைக்குது. இறுதியா பூதம் வந்து நங்கேலி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுது. உன்னுடைய மகனை வந்து வருடம் எனக்கு பார்க்கணும். எனக்கு அவனை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷம் தான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்னால அவனை பிரிய முடியல. ஆனாலும் உன் தாய் பாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பாசம் ஒன்றும் பெருசு இல்லை. அதனால எனக்கு வருடம் உன் மகனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் இருக்குது. அதுக்கும் நங்கேலி வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா நங்கேலி இந்த இடத்துல ஒண்ணு பண்றாங்க. என்னன்னா, அவங்க எங்க வசிக்கிறாங்க அப்படின்னு இந்த பூதத்துக்கு தெரியப்படுத்தல. பூதமும் அதை பத்தி கேட்கல. இதனால அடுத்த வருடம் வர்ற பூதம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு வீட்டுல போயிட்டும் அது அந்த வீட்டோட வாதில தட்டி என்னுடைய உண்ணி இருக்காமான்னு தேடுது. கிடைக்கல அப்படின்றதுனால அங்கிருந்து ஒரு பிடி நெல் மட்டும் கையில வாங்கிட்டு அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே ஒவ்வொரு வீடா சுற்றும். இது வந்து இந்த பூதப்பாட்டு அப்படிங்கிற இந்த நாட்டுப்புற கலைகள்ல வந்து எடச்சேரி கோவிந்தன் குறிப்பிட்டிருப்பாரு. அது வந்து நாள்பட இது வந்து அவர் சொல்ல வந்த கதை அப்படிங்கிறது ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருந்தாலும் மக்களுடைய எண்ணங்கள்ல இருக்கிற நிறைய, அதாவது நெகட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லப்படுற எதிர்மறை எண்ணங்கள் மாறி நேர்மறை எண்ணத்தோட ஒவ்வொரு விவசாய காலத்திலும், அதாவது கோடை அறுவடைக்கு பின்னதான் இந்த பூதம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வரும் நெல் வாங்குறதுக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு அறுவடை காலத்திலையும் அவங்க ரொம்ப நேர்மறை எண்ணத்தோட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளணும், ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி வரணும் அப்படிங்கிறத ஆழமா சொல்லியிருப்பாரு. அதுவும் தாய் பாசத்தை முன்னிறுத்தியும் இதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியும் சொல்லப்படுது. இப்படிதான் இந்த பூதப்பாட்டு அப்படிங்கிறத அதைய மொத்த கதை.